நோய் அதிகம் இருக்கக்கூடிய நாடுகளுடைய பட்டியலில் இந்தியா முதலிடத்தில் இருக்குது. இன்னும் குறைந்த வயதிலேயே இன்றைக்கு பார்த்தோம் அப்படின்னா சர்க்கரை வியாதியால் பாதிக்கப்பட்டவர்களுடைய எண்ணிக்கை அப்படின்றது அதிகரிச்சுட்டு வருது. இது குறித்த விழிப்புணர்வு அதிகம் தேவைப்படக்கூடிய இந்த நேரத்தில் இந்த நீரிழிவு நோய் குறித்த பல்வேறு விஷயங்கள் இன்னைக்கு நம்ம பேசியிருக்கிறோம். இதற்காக டாக்டர் காமாட்சி நினைவு மருத்துவமனையின் பொதுநல மருத்துவர் டாக்டர் பட்னம் பிரவலிகா ரெட்டி நம்ம கூட இருக்காங்க, பேசலாம். வணக்கம் டாக்டர். முதல்ல நீரிழிவு நோய் அப்படின்னா என்ன, டயபெட்டிஸ் அப்படின்னா என்ன? டயபெட்டிஸ்ன்றது யூஷுவல் நம்ம எனர்ஜி வந்து ஒரு ஃபார்ம் ஆஃப் குளுக்கோஸ்லேருந்து நம்ம அப்டெயின் பண்ணுறோம். இது வந்து ஒரு நார்மல் வேல்யூ, ஒரு நார்மல் ரேஞ்சில் நம்ம உடம்புல ஆல்வேஸ் மெயின்டைன் ஆகுது வித் த ஹெல்ப் ஆஃப் அ லாட் ஆஃப் ஹார்மோன்ஸ். எக்ஸாம்பிள் இன்சுலின். இந்த பிளட் சுகர் லெவல், ரத்தத்தில் இருக்கிற சுகர் லெவல் அதிகமாக இருக்குது எந்த காரணத்தினாலையும் அப்படின்னா நம்ம அதை டயபெட்டிஸ் அப்படின்னு சொல்கிறோம். டயபெட்டிஸ் குறித்த விழிப்புணர்வு இன்னைக்கு மக்கள்கிட்ட எவ்வளவு ரீச் ஆகிருக்குன்னு நினைக்கிறீங்க டாக்டர்? மெஜாரிட்டியாகவே ரீச் ஆகிருக்கு பிகாஸ் ஆஃப் லாட் ஆஃப் ஹெல்த் கேம்ப்ஸ், ஹெல்த் எஜுகேஷன். நிறைய பேருக்கு இந்த ஒரு ஃபேமிலியில் பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் ஒருத்தருக்கு டயபெட்டிஸ் இருக்குது. ஸோ அவங்கள பார்த்தே நிறைய பேர் என்ன டயபெட்டிக் டயட்னா என்ன மெடிகேஷன்ஸ், அவங்க எப்பப்போ செக்கப் போகிறாங்க, இதை பார்த்து அவங்க நிறைய பேர் தெரிஞ்சுக்கிறாங்க. நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்து முன்னாடியே வந்து எங்களுக்கு ஸ்க்ரீனிங் ஏதாச்சும் டெஸ்ட் பண்ணலாமா, எங்கள் அப்பாவுக்கு சுகர் இருக்குது, நானும் ஏதாச்சும் செக் பண்ணி பார்க்கணுமா, நிறைய பேர் வந்து கேட்குறது நாங்கள் பார்த்துட்ருக்கோம். இப்போ நீங்கள் சொல்கிறீங்க வீட்டில் ஒருத்தவங்களுக்கு இன்றைக்கு சர்க்கரை வியாதி, நீரிழிவு நோய் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு. அப்போ இந்தளவு சர்க்கரை வியாதி அதிகமாக இருக்கக்கூடிய காரணம் என்ன டாக்டர்? இது பேரே லைஃப் ஸ்டைல் டிசீஸ் தாங்க. நீங்கள் நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த சேஞ்ச் ஆஃப் ஃபுட் ஹேபிட்ஸ். நம்ம அம்மா அப்பா சாப்பிட்ற சாப்பாடு நம்ம இப்போ சாப்பிட்றது கிடையாது. லாட் ஆஃப் ஜங்க் ஃபுட், எவ்ரிடே அவுட் சைட் ஃபுட் தான். ஐடி இப்போ சர்டன் ஆஃபீஸஸில் பார்த்தீங்கன்னா அவங்களே ஃபுட் ப்ரொவைட் பண்ணுறாங்க. கேரிங் ஃப்ரம் ஹோம் ஃபுட் குக் பண்ணி சாப்பிட்றது இதெல்லாமே ரொம்பவே கம்மியாயிருச்சு. ஸ்ட்ரெஸ்ஃபுல் லைஃப். மார்னிங் போகிறாங்க, ஈவினிங் வராங்க, தே வாட்ச் சம்திங், தே ஆர் ஸோ ஸ்ட்ரெஸ்ட் அவுட். எக்ஸசைஸ் பண்ணுறதுக்குமே டைம் இருக்காது. சாப்பிட்டுட்டு திருப்பி தூங்குறாங்க, ஏஞ்சிக்கிறாங்க, அகெயின் சேம் ரிப்பீட்டில் இருக்குது. ஸோ லேக் ஆஃப் எக்ஸசைஸ், ஃபிசிக்கல் இன்ஆக்டிவிட்டி. ஒரு 8 or 10 hours அவங்க ஆஃபீஸில் உட்காந்துட்டே தான் இருக்காங்க. தே டோன்ட் ஈவன் வாக் அரவுண்ட். ஒரு 1 hour கழிச்சு ஏஞ்சி உட்காருறது, இந்த ஹேபிட்ஸுமே கிடையாது. நிறைய பேருக்கு ஃபேமிலி ஹிஸ்ட்ரி இருக்குது. அவங்க அம்மாவுக்கு இல்லை அவங்க அப்பாவுக்கு சுகர் இருக்குது, இல்லை 2 பேருக்குமே சுகர் இருக்குன்னா இது வரதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது. லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஓவர் வெயிட் இல்லைன்னா ஒபிசிட்டி அது சொல்கிறது, இடம் அதிகமாக இருக்குது அப்படின்னாலே இட்ஸ் அன் இண்டிபெண்ட் ரிஸ்க் ஃபேக்டர் ஃபார் சுகர் வரதுக்கான அறிகுறி. ஃபீமேல்ஸில் பார்த்தீங்கன்னா பாலிசிஸ்டிக் ஓவரியன் டிசீஸ், பிசிஓடின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க, நிறைய பேருக்கு இருக்கும். இல்லை அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது ஜெஸ்டேஷனல் டயபெட்டிஸ், ப்ரெக்னென்சியில் வர சக்கரை நோய் இருந்திருக்கு அப்படின்னா அவங்களுக்கு இது வரதுக்கு ரிஸ்க் அதிகமாக இருக்குது. இப்போ இந்தியா பொறுத்த வரைக்கும் டயபெட்டிஸுடைய நம்பர்ஸ் அப்படின்றது நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்ருக்கு. அப்போது இன்னமும் இந்த டயபெட்டிஸ் பற்றின விழிப்புணர்வும், இன்னமும் டயபெட்டிஸ்க்கான சிகிச்சை பற்றியும் புரிதல் மக்களுக்கு வரணும் அப்படின்றதுக்காக விழிப்புணர்விற்கான நாள் அப்படின்றதும் இங்கே வந்து இருக்குது. அப்போ அது எவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்தது? இப்போ இந்த வேர்ல்ட் டயபெட்டிஸ் டேன்றது யூஸ்வலி எவ்ரி இயர் நம்ம November 14th அன்றைக்கி செலிப்ரேட் பண்ணுறோம். ஏன் இந்த நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1921 சர் ஃபெட்ரிக் பேண்டிங் ஒரு சயின்டிஸ்ட், அவர் வந்து இன்சுலின் கண்டுபிடிச்சார். நம்ம எல்லாருக்குமே தெரியும் இன்சுலின் எவ்வளோ ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் கொடுக்கும் டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் ட்ரீட்மெண்ட்டில், எஸ்பெஷலி இன் டைப் 1 டயபெட்டிஸில். ஸோ டு ரெகக்னைஸ் தட் அவங்களோட பிறந்த நாள், பர்த்டேவை வந்து நம்ம வேர்ல்ட் டயபெட்டிஸ் டேவை செலிப்ரேட் பண்ணுறோம். இப்போ நீங்கள் சொல்கிறீங்க டயபெட்டிஸில் டைப் 1 அந்த மாதிரி டைப்ஸ் இருக்குது அப்படின்னு. டயபெட்டிஸை பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரியான வகைகள் இருக்குது டாக்டர்? நிறைய டைப்ஸ் இருக்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னா டைப் 1 டயபெட்டிஸ் வந்து யூஸ்வலாக சில்ட்ரனில் வருது. நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்ம உடம்புல பேன்க்ரியாஸ்லேருந்து தான் நம்மளுக்கு இன்சுலின் செக்ரீட் ஆகுது. இந்த இன்சுலின் தான் உங்களோட பிளட் சுகரை கண்ட்ரோலில் வைக்குது. இந்த டைப் 1 உங்களுக்கு இன்சுலின் ப்ரொடக்ஷனே இருக்காது. ஸோ ட்ரீட்மெண்ட் இஸ் டு கிவ் இன்சுலின், இல்லைன்னா நம்ம குழந்தைய காப்பாற்ற முடியாது. டைப் 2 டயபெட்டிஸ் வந்து யூஸ்வலி அக்கர் இன் அடல்ட்ஸ், ஓல்டர் இண்டிவிஜுவல்ஸில் வரக்கூடியது. இதில் கொஞ்சம் கம்மியாக இருக்குது இன்சுலின் ப்ரொடக்ஷன். பட் த மெஜாரிட்டி ஆஃப் தி ஃபேக்டர் என்ன பார்த்தீங்கன்னா இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ். அப்படின்னா இன்சுலின் இருக்குது, ஆனால் அந்த செல்லை வந்து அது ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ண முடியல. அது அழகாக அதை வச்சு நம்மளுக்கு சுகர் கண்ட்ரோல் வர முடியல. அதனால தான் நம்மளுக்கு டைப் 2 டயபெட்டிஸ்ன்னு வருது. நான் 3rd டைப் பார்த்தீங்கன்னா சில ட்ரக்ஸ்னால அந்த டைமுக்கு உங்களுக்கு சுகர் ஏறுது. ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டீராய்ட், இல்லை சிட்டன் இன்ஃபெக்ஷன்ஸ், பேன்க்ரியாஸ்க்கு இன்ஃபெக்ஷன் இருக்குது, பேன்க்ரியாடைட்டிஸ் இருக்குது, ஸோ சுகர் ஏறுது. சம் ஜெனட்டிக் ஃபார்ம்ஸ் ஆல்சோ கம் அண்டர் திஸ் கேட்டகரி, லைக் மோனோஜெனிக் டயபெட்டிஸ்ன்னு சொல்லுவோம். சின்ன பிறந்த குழந்தைக்குமே வரும், நியோனேட்டல் டயபெட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம். லாஸ்ட் டைப் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜெஸ்டேஷனல் டயபெட்டிஸ். இது வந்து நம்ம ப்ரெக்னென்சியில் வருது. டியூரிங் த பீரியட் ஆஃப் ப்ரெக்னன்சி அவங்களுக்கு இந்த சுகர் வரும் டியூ டு ஹார்மோனல் இம்பேலன்ஸ். ஒன்ஸ் தே டெலிவர், குழந்தை பிறந்த உடனே அவங்களுக்கு சுகர் நார்மல் ஆகிடும். பட் திஸ் இஃப் இட் இஸ் நாட் அண்டர் கண்ட்ரோல், ஐ ரிப்பீட் நாட் அண்டர் கண்ட்ரோல், அவங்களுக்கு நிறைய ரிஸ்க் கான்சிக்வன்சஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது, போத் ஃபார் த பேபி அண்ட் தி மதர்.
பிறந்த வெயிட், பேபியோட பர்த் வெயிட் அதிகமாக இருக்கலாம், இல்லை ப்ரீமெச்சூர் டெலிவரி ஆகலாம். பர்த் வெயிட் அதிகமாக இருக்கனால மோர் சான்ஸ் ஆஃப் சி செக்ஷன் நடக்கலாம். ஸோ இந்த மாதிரி காம்ப்ளிகேஷன்ஸை நம்மளால் தடுக்க முடியும் இஃப் இட் இஸ் கண்ட்ரோல் ப்ராப்பர்லி. அண்ட் மோஸ்ட்லி நம்ம இப்போ டைப் 2 டயபெட்டிஸ் அப்படின்னு சொல்கிறது வந்து பிகாஸ் இட் இஸ் மோர் ப்ரிவலண்ட், இட் இஸ் மோர் காமன். 90% நம்ம ட்ரீட் பண்ணுறது டைப் 2 டயபெட்டிஸ். ஸோ நாங்கள் ஜென்ரலாக டயபெட்டிஸ்ன்னு சொல்கிறோன்னா வி ரெஃபர் டு டைப் 2 டயபெட்டிஸ். அதுலேயே டைப் 1 குழந்தைகளுக்கு வரக்கூடியது அப்படின்னு சொல்லியிருக்கீங்களா? அதுக்கான காரணம் என்ன டாக்டர்? அது மரபணு ரீதியாக இருக்குமா? ஆட்டோ இம்யூன் டிசீஸ்னால தான் அது வருது. டிஸ்ட்ரக்ஷன் பீட்டா செல்ஸ்லேருந்து நம்மளுக்கு இன்சுலின் ப்ரொடியூஸ் ஆகுது. அந்த செல்ஸ் வந்து ஆட்டோ இம்யூன் கண்டிஷன்னால அது ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. ஸோ ட்ரீட்மெண்ட் இஸ் ஒன்லி இன்சுலின். அன்ஃபார்ச்சுனேட்லி 3 or 4 times a day நம்மளுக்கு இன்சுலின் போட்டு தான் அந்த குழந்தைக்கு லைஃப் லாங் கொடுக்குற மாதிரி தான் இருக்குது. அஃப்கோர்ஸ் இப்போ லேட்டஸ்ட் டெக்னாலஜி வந்திருக்கு, லைக் ஸ்டெம் செல் டிரான்ஸ்பிளான்ட். அது வந்திருக்கு அப்படின்னா தென் வி கேன் ட்ரை டு அவாய்ட் இன்சுலின். அதே மாதிரி நீங்கள் சொன்னீங்க டைப் 2 தான் வந்து ரொம்ப அதிகப்படியாக ப்ரிவலண்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு வகையான ஒரு டயபெட்டிஸ் அப்படின்னு எல்லாருக்கும் இருக்கக்கூடியது. இன்றைக்கி அதனுடைய வயது வரம்பு அப்படின்றது மாற்றம் இருக்கா? முன்னாடி 40 வயசுக்கு மேலே தான் வரும் அப்படின்ற மாதிரி இப்போது என்ன சூழலில் இருக்குது? Now you get it much younger. As I've already said, it's a lifestyle disease. யாருமே இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியோ ஒரு அழகான டயட் ஃபாலோ பண்ணுறது கிடையவே கிடையாது. லாட் ஆஃப் ரிஃபைன்ட் ஃபுட்ஸ் லைக் மைதா, ஒயிட் சுகர்ஸ், ஒரு ரைஸ், கார்போஹைட்ரேட் கண்டென்ட் அவ்வளோ அதிகமாக எடுத்துப்பாங்க. ஸோ தீஸ் ஆர் த ரீசன்ஸ் வை என்வரான்மெண்டல் ஃபேக்டர்ஸ்னால லேட்டாக வரது கூட அவங்களுக்கு ஏர்லியாக அவங்களாவே கொண்டு வராங்க. இட்ஸ் நாட் சம்திங் தட் இஸ் பீன் கிவன் டு தெம், பட் தே கெட் இட் பை தெம்செல்ஸ். அவங்களோட ஹேபிட்ஸ்னால அதனால வருது. ரொம்ப அவங்களுடைய வயது வந்து முன்னாடியே உங்களுக்கு சுகர் வருது. இதில் ஆண்களுக்கு அதிகம் பெண்களுக்கு அதிகம் நம்மளால் பிரித்து பார்க்க முடியுமா டாக்டர்? இல்லைங்க, யூஸ்வலாக எல்லாருக்குமே வரது தான். நவடேஸ் ஈவன் ஃபீமேல்ஸ் ஆர் கெட்டிங் இட் மோர் பிகாஸ் நான் ஆல்ரெடி சொன்னேன், இந்த பிசிஓடி இல்லை இந்த ஹிஸ்ட்ரி ஆஃப் ஜிடிஎம் இன் ப்ரெக்னன்சி இருந்தது அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக அவங்களுக்கும் ஈஸியாகவே வருது பிகாஸ் ஆஃப் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ். டயபெட்டிஸ் வருது அப்படின்னா அதனுடைய அறிகுறி முதலாவதாக எப்படி இருக்கும்? அறிகுறின்றது யூஸ்வலி இட் கம்ஸ் இந்த லேட்டர் ஸ்டேஜ் ஆஃப் த டிசீஸ் கோர்ஸுங்க. ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா நார்மல் பிளட் சுகர் இருக்கும். தென் யூ ஹாவ் அ ஸ்டேஜ் ஆஃப் இம்பேர்ட் குளுக்கோஸ்னு சொல்லுவோம், தட் இஸ் ப்ரீ டயபெட்டிக் ஸ்டேஜ். தென் டயபெட்டிஸ், தென் யூ ஹாவ் ஃபுல் ஃப்ளோன் டயபெட்டிஸ் வித் காம்ப்ளிகேஷன்ஸ். இந்த அறிகுறின்னு நீங்கள் சொல்கிறது யூஸ்வலி கம்ஸ் இந்த லேட்டர் ஸ்டேஜ் ஆஃப் த டிசீஸ் வேர் த சுகர் இஸ் ஆல்ரெடி ஹை. உங்கள் சுகர் ஹையாக இருக்கிறனால தான் உங்களுக்கு இந்த அறிகுறியே வருது. என்னன்னு பார்த்தீங்கன்னா நிறைய தண்ணி தாகம் அடிக்கிறது, நிறைய யூரின் போகிறது, யூஸ்வலி நைட் டைமில் அதிகமாக போவாங்க. ஸோ நாக்டர்னல் பாலியூரியான்னு சொல்லுவோம். வெயிட் லாஸ் ஆகுறது, அன்இன்டென்ஷனல். நல்லா சாப்பிட்டுட்டு இருப்பாங்க, ஏன்னா அவங்க ரொம்ப டயர்டாக இருப்பாங்க ஆல் த டைம். ஸோ நிறைய சாப்பிடுவாங்க, ஆனாலும் வெயிட் கம்மியாகிட்டே வரும். அன்இன்டென்ஷனல் வெயிட் லாஸ்ன்னு சொல்லுவோம். அண்ட் ப்ளோரிங் ஆஃப் விஷன், கண் பார்வை மங்கலாக தெரியாது, கால் உங்களுக்கு சென்சேஷன் இல்லாத மாதிரி இருக்குது, நியூரோபதி. தீஸ் ஆர் ஆல் சிம்டம்ஸ். அப்பார்ட் ஃப்ரம் திஸ் உங்களுக்கு சின்ன ஒரு இன்ஃபெக்ஷன் வந்தாலும் அது ஆறாமல் இருக்குது, ஸ்கின் இன்ஃபெக்ஷன் ரொம்ப நாள் ஆகிட்ருக்கும், அது இன்னமும் ஆறலை அப்படின்னா ப்ளீஸ் சஸ்பெக்ட் தட் யூ மைட் ஹேவ் டயபெட்டிஸ். இப்போ நீங்கள் சொன்னீங்க முதலாவதாக சர்க்கரை வந்து அளவு வந்து அதிகரிக்கிறது அப்படின்னு. அப்போது நம்ம வந்து ஒரு பிளட் டெஸ்ட் அப்படின்றது இந்த சுகர் லெவலில் எவ்வளவு கால இடைவெளிக்கு ஒரு தடவை செக் பண்ணுறதுன்றது நல்லது? உங்களுக்கு ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் இருக்குது அப்படின்னா, தட் இஸ் யுவர் ஓவர் வெயிட் ஒரு ஒபீஸ், யூ டோன்ட் ஹேவ் எனி ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி, இல்லை நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஒரு லைஃப் லீட் பண்ணிகிட்ருக்கீங்க, இல்லை கூட உங்களுக்கு கொலஸ்ட்ரால் இல்லை பிபி இல்லை கார்டியாக் டிசீஸ் இருக்குது அப்படின்னா யூ ஹாவ் டு கீப் செக்கிங் இட் ஃப்ரீக்வெண்ட்லி, அட்லீஸ்ட் இயர்லி ஒன்ஸ். உங்களுக்கு எந்த ரிஸ்க் ஃபேக்டருமே இல்லை அப்படின்னா 45 இயர்ஸ்க்கு அபவ் 3 இயர்லி ஒன்ஸ் செக் பண்ணோம். அப்போது நமக்கு வந்து சுகர் லெவல் அப்படின்றது அதிகமாக இருக்கும் அப்படிங்கும்போது நீங்கள் உடனடியாக செய்யக்கூடிய ட்ரீட்மெண்ட் அப்படின்றது என்ன டாக்டர்? ஃபர்ஸ்ட் நாங்கள் கன்ஃபார்ம் பண்ணிப்போங்க. ஹவு டு கன்ஃபார்ம் இஸ் வித் ஹெல்ப் ஆஃப் சர்டன் பிளட் டெஸ்ட். இது ஃபாஸ்டிங் பிளட் சுகர்னு சொல்லுவோம். தட் இஸ் நீங்கள் 8 hours எதுவுமே சாப்பிட்டாமலே உங்கள் பிளட் சுகர் எப்படி இருக்குன்னு நாங்கள் பார்த்துப்போம். இஃப் இட் இஸ் மோர் தென் 126 உங்களுக்கு சுகர் இருக்குன்னு அர்த்தம். சேம் டைம் உங்களுக்கு சாப்பிட்டதுக்கு அப்புறமா 2 hours கழிச்சு செக் பண்ணி பார்த்துப்போம். மோர் தென் 200 இருக்குது அப்படின்னா சுகர் இருக்குது. we use something called HbA1c ஆல்சோ. இது வந்து ஒரு 3 months aggregate, ஒரு 120 டேஸ்க்கு ஆவரேஜாக உங்கள் சுகர் எப்படி இருக்குது, சிங்கிள் வேல்யூ gives a clearer idea. ஆல்சோ gives an inspection on how your sugars have been. நல்ல கண்ட்ரோலில் இருக்கா இல்லை. சில ஸ்மார்ட் பேஷண்ட்ஸ் நாங்கள் டெஸ்ட் அன்னைக்கு ஃபாஸ்டிங் போஸ்ட் பேண்டல் சொல்லும் போது மட்டும் அழகாக டயட் பண்ணி கரெக்டாக மாத்திரை போட்டு வந்துடுவாங்க. பட் உங்கள் 3 month ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா அந்த அளவு கண்ட்ரோல் காமிக்காது. ஸோ we try to adjust the doses accordingly. இது வந்து அப் டு 5.6 இருந்தால் இட் இஸ் நார்மல். 5.7 to 6.4ன்னா ப்ரீ டயபெட்டிக்னு அர்த்தம். திஸ் இஸ் அ கோல்டன் பீரியட். இஃப் யூ ஆர் அ ப்ரீ டயபெட்டிக் ப்ளீஸ் டேக் டிராஸ்டிக் மெஷர்ஸ் வித் யுவர் டயட் அண்ட் எக்ஸசைஸ். கண்டிப்பாக இது நார்மல் போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. And 6.4 and above is a sure shot diabetic. So with the help of these tests, we usually confirm whether you have diabetes or not. ஒருவேளை அந்த ப்ரீ டயபெட்டிக் ஸ்டேஜையும் அவங்க தாண்டிட்டாங்க அப்படின்னா இந்த நோயினுடைய தீவிரத்தன்மை எந்த அளவு இருக்கும்? It can range from mild to severe. It depends on how you treat it. ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வருது, நான் ஆல்ரெடி நிறைய தடவை சொல்லியிருக்கேன், இட்ஸ் அ லைஃப் ஸ்டைல் டிசீஸ்.
ஸோ 80% டாப் ப்ரையாரிட்டி வில் பி given to your diet and exercise. டயட் வந்து இப்போ டயபெட்டிக் டயட்னா நிறைய பேர் நிறைய கன்ஃபியூஷன் வச்சுருக்காங்க. இட்ஸ் வெரி காம்ப்ளிகேட்டட். இல்லை சில பேர் எதுவுமே சாப்பிடாமலே இன்னும் டயர்ட் ஆகிடுவாங்க. ஸோ அண்ட் மாத்திரை போட்டுட்ருப்பாங்களா, இன்சுலின் போட்டுட்ருப்பாங்க, சுகர் லோ ஆகும். ஸோ இந்த காம்ப்ளிகேஷன்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணுன்னா ப்ளீஸ் ட்ரை டு ஃபாலோ அ குட் டயபெட்டிக் டயட். ரொம்ப ஈஸியாக எக்ஸ்பிளைன் பண்ணோம் அப்படின்னா, இப்போ சவுத் இண்டியன்ஸ் நிறைய பேர் ஒரு பிளேட் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் they take ரைஸ், சாம்பார், then again rice, then again rasam, then they eat with rice curd. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த கார்போஹைட்ரேட் கண்டென்ட் இஸ் வே மோர் தென் ரெக்கமெண்டட். ஸோ அது ஈஸியாக உங்களுக்கு சொல்லணும்னா ஒரு சின்ன பிளேட் எடுத்துக்கோங்க. பாதி ப்ளீஸ் ட்ரை டு ஹேவ் க்ரீன் லீஃபி வெஜிடபிள்ஸ் ஆர் எனி சார்ட் ஆஃப் வெஜிடபிள்ஸ். இன்னொரு பாதி வந்து டூவாக ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க. மேலே இருக்கிறது ப்ரோட்டீன். நீங்கள் ப்ரோட்டீன்னாலே ஆனிமல் ப்ரோட்டீனா அந்த மாதிரி இல்லை, பிளான்ட்லேயும் நிறைய இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் பெங்கால் கிராம், க்ரீன் கிராம், ராஜ்மா, மஷ்ரூம், சோயா பீன்ஸ், இதெல்லாமே எக்ஸலண்ட் சோர்சஸ் ஆஃப் ப்ரோட்டீன். ஆல்சோ ஃபைபர், குட் அண்ட் நியூட்ரியன்ஸ், லோ அண்ட் ஃபேட். இன்னொரு பாதி தான் நீங்கள் அந்த ரைஸ் எடுத்துக்கலாம். நீங்கள் ரைஸே சாப்பிடக்கூடாது, டிராஸ்டிக்காக நீங்கள் நாளைக்குலேருந்து கஞ்சி ஓட்ஸ் குடிக்கணும்னா இட் வில் நாட் சஸ்டெயின். ரொம்ப நேரத்துக்கு அதை அவங்க ஃபாலோவும் பண்ண மாட்டாங்க. சின்ன வயசுலேருந்து ரைஸ் சாப்பிட்டு பழகிருக்காங்கன்னா ப்ளீஸ் டேக், பட் போர்ஷன் கண்ட்ரோல் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இந்த மாதிரி சாப்பிட்டீங்கன்னா யுவர் சுகர்ஸ் ஆர் ஆல்சோ அண்டர் கண்ட்ரோல். உங்களுக்கு பசியும் எடுக்காது பிகாஸ் ஆஃப் த ப்ரோட்டீன் கண்டென்ட். வெயிட் இஸ் அண்டர் கண்ட்ரோல். யூ லிவ் அ ஹாப்பி அண்ட் ஹெல்தி லைஃப். சர்க்கரை வியாதி பற்றி இன்னும் பல்வேறு விஷயங்கள் பேசலாம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு. ஆண்கள் பெண்கள் வித்தியாசமின்றி நீரிழிவு நோயால் பாதிக்கப்பட்டவர்களுடைய எண்ணிக்கை இன்னைக்கு இந்தியாவில் அதிகமாக இருக்குது. இத்தகைய ஒரு சூழலில் நீரிழிவு நோய் குறித்தும் அதற்கான சிறப்பான சிகிச்சைகள் குறித்தும் தான் பேசிகிட்டு இருக்கோம். தொடர்ந்து பேசலாம். டாக்டர் காமாட்சி நினைவு மருத்துவமனையின் பொதுநல மருத்துவர் டாக்டர் பட்னம் பிரவலிகா ரெட்டி நம்ம கூட இருக்காங்க. இப்போ சுகரை பொறுத்த வரைக்கும் இன்னொரு பக்கம் இப்போ நீங்கள் உணவு பற்றி சொல்கிறதுனால இந்த கேள்வி, சப்பாத்தி தான் சாப்பிடணும் அப்படின்னு சொல்கிறது இல்லைங்க, நோ. சப்பாத்தி ஆர் ரைஸ், போத் ஆஃப் தெம் ஹவ் ஆல்மோஸ்ட் சிமிலர் கார்போஹைட்ரேட்ஸ். நீங்கள் என்ன சாப்பிட்டுட்டு இருக்கீங்களோ ப்ளீஸ் கண்டினியூ தட். மை ஒன்லி ரிக்வெஸ்ட் இஸ் தேர் ஆர் ஃபியூ டிப்ஸ் தட் யூ கேன் ஃபாலோ, லைக் போர்ஷன் கண்ட்ரோல், அளவாக சாப்பிட்றது. இந்த மாதிரி சின்ன சின்ன டிப்ஸ் கேன் ஹெல்ப் யூ கண்ட்ரோல் யுவர் சுகர் மச் மச் பெட்டர். டயபெட்டிஸ் உணவு ஃபுட் இதை பொறுத்த வரைக்கும் என்ன மித்தலாம் இருக்குது டாக்டர்? இன்னும் நிறைய பேர் நினைப்பாங்க ஃப்ரூட்ஸே நம்ம சாப்பிடக்கூடாதுன்னு நினைப்பாங்க. அப்படி கிடையவே கிடையாதுங்க. ஃப்ரூட்ஸ்லேயே உங்களுக்கு லோ கிளைசிமிக் இண்டெக்ஸ் ஃப்ரூட்ஸ் நீங்கள் நல்லாவே எடுத்துக்கலாம். ஆப்பிள், கோவா, பப்பாயா, ஆரஞ்சஸ், இது எல்லாமே இந்த வகையில் வர்றது தான். கிளைசிமிக் இண்டெக்ஸ் அப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஃபுட் நீங்கள் எடுக்கும் போது உங்கள் சுகர் சீக்கிரமாக பீக் ஆகுது. when it peaks your body cannot handle the immediate rise of sugar. அதே ஸ்லோவாக பீக் ஆகுது அப்படின்னா ட்ரைஸ் டு கண்ட்ரோல் அண்ட் பிரிங் டவுன் த சுகர்ஸ் ஆல்சோ. ஸோ அது வந்து லோ கிளைசிமிக் இண்டெக்ஸ். சீக்கிரமாக ஏறது வந்து ஹை கிளைசிமிக் இண்டெக்ஸ். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா பனானா, மேங்கோ, கஸ்டர்ட் ஆப்பிள், இந்த மாதிரி. ஸோ இதை நீங்கள் அவாய்ட் பண்ணால் நல்லது. இந்த லோ கிளைசிமிக் இண்டெக்ஸ் பொறுத்து நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். டாக்டர், இப்போ டயபெட்டிஸ் வராமல் தடுக்கணும் அப்படின்னா ஒரு பக்கம் நீங்கள் சொன்ன மாதிரி உணவு கட்டுப்பாடு, இன்னொரு பக்கம் எக்ஸசைஸ் அப்படின்றது எவ்வளோ முக்கியம்? ரொம்ப முக்கியங்க. எக்ஸசைஸ் ஹேஸ் அ லாட் ஆஃப் பெனிஃபிட்ஸ், நாட் ஜஸ்ட் கண்ட்ரோல் ஆஃப் சுகர்ஸ். உங்கள் பிபி கண்ட்ரோல் வரும், கொலஸ்ட்ரால் கண்ட்ரோலில் வரும், ஓவரால் உங்கள் மூடும் ரிஃப்ரெஷ் ஆகும். ஸோ வி டோன்ட் எக்ஸ்பெக்ட் யூ டு ஜஸ்ட் வாக். யங்காக இருக்கீங்க அப்படின்னா ப்ளீஸ் ட்ரை ஜாகிங், ரன்னிங், ஸ்விம்மிங், எனி ஸ்போர்ட் ஆஃப் யுவர் சாய்ஸ் லைக் பேட்மிண்டன் ஆர் கிரிக்கெட். ஐடியலி வந்து 30 to 45 minutes per day 5 times in a week அட்லீஸ்ட் பண்ணால் இட் வில் பி வெரி வெரி ஹெல்ப்ஃபுல் ஃபார் யூ. ஒரு வேளை வந்து டயபெட்டிஸ் வந்துடுச்சு அப்படின்னா நம்ம ட்ரீட்மெண்ட்டில் என்ன மாதிரியான ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது டாக்டர்? டாப் மோஸ்ட் இஸ் டயட் அண்ட் எக்ஸசைஸ். ஐ வில் கீப் ரிப்பீட்டிங் இட். செகண்ட், அது போட்டுமே உங்களுக்கு கண்ட்ரோல் வரல அப்படின்னா கண்டிப்பாக வி ஸ்டார்ட் யூ ஆன் சம் மெடிகேஷன்ஸ். ப்ளீஸ் ரிமெம்பர் மெடிகேஷன்ஸ் ஆர் இண்டிவிஜுவலைஸ்ட். ஒருத்தருக்கும் பார்த்து கொடுக்கறது. எல்லாருக்குமே ஒரே மாத்திரை கிடையாது. அவங்க அந்த சுகர் மாத்திரை எடுக்கிறாங்க, நானும் அதே எடுத்துக்கிறேன்னு கிடையவே கிடையாதுங்க. இஃப் ஒரு பர்சன் உங்களுக்கு ஒபிசிட்டி இருக்குது, சுகர் இருக்குன்னா ட்ரீட்மெண்ட் வேறு. பிபி இருக்குது, கார்டியாக் டிசீஸ் இருக்குது, ப்ளஸ் சுகர் இருக்குன்னா அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் வேறு. எதுவுமே இல்லை, ஹெல்த்தியான டயட் இருக்குது, வெயிட் கண்ட்ரோலில் இருக்குது, சுகர் மட்டும் இருக்குன்னா அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் வேறவாக இருக்கும். ஸோ இட்ஸ் இண்டிவிஜுவலைஸ்ட் டு ஈச் அண்ட் எவ்ரி பர்சன்.
அண்ட் நவ் இப்போ நிறைய அட்வான்சஸ் இருக்குது. வி ஹாவ் மோர் தென் 5 குரூப்ஸ் ஆஃப் ட்ரக்ஸ். சுகர்ஸ்க்கே நிறைய குரூப் ஆஃப் ட்ரக்ஸ் இருக்குது. அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா 1 சுகர் டேப்லெட் கேன் ஹெல்ப் யூ ப்ரொடெக்ட் ஃப்ரம் கார்டியாக் டிசீஸ், கார்டியாக் மார்டாலிட்டின்னு சொல்லுவோம், டெத் டியூ டு கார்டியாக் டிசீஸ். அதை ப்ரிவெண்ட் பண்ணுறது ப்ளஸ் கிட்னி ஃபெயில் ஆகாமல் பார்த்துக்கிறது, ப்ரொக்ரெஷன் ப்ரிவெண்ட் பண்ணுற மாதிரி சக்கரை டேப்லெட் தான். ஸோ இந்த மாதிரி அட்வான்சஸுமே நிறைய வந்திருக்கு. மருந்து மாத்திரைகளுக்கு இல்லாமல் வேறு ஏதாவது வழிமுறைகள் இருக்கணும்? மருந்து மாத்திரம் போட்டுமே அவங்களுக்கு சுகர் கண்ட்ரோல் வரலன்னா த லாஸ்ட் ஸ்டெப் இஸ் யூஷுவலி டு ஆட் ஆன் டு அன் இன்சுலின். நம்ம உடம்பு ப்ரொடியூஸ் பண்ணுற பேன்க்ரியாஸ் ப்ரொடியூஸ் பண்ணுற இன்சுலினே நாங்களே கொடுக்க ஆரம்பிச்சிடுவோம் டு ரெடியூஸ் தி ஒர்க் லோட். சுகர்ஸ் கம் அண்டர் அ பியூட்டிஃபுல் கண்ட்ரோல். மார்னிங், ஆஃப்டர்நூன், நைட், பிஃபோர் எவ்ரி மீல், பிரேக்ஃபாஸ்ட் முன்னாடி, லஞ்ச் முன்னாடி, இல்லை டின்னர் முன்னாடி நாங்கள் கொடுப்போம். இல்லை இப்போ வந்து 2 times a day இன்சுலின், ஜஸ்ட் மார்னிங் அண்ட் நைட் மட்டும் போடுற மாதிரி இருக்குது. அது இல்லாமல் ஒன்ஸ் a day தான், நைட் டைம் மட்டும் ஒரே ஒரு இன்சுலின் ஷாட் மட்டும் வரும். And nowadays they're all available even in pen types. So it's easy to use, less painful and give you good results. So இந்த மாதிரி ஆப்ஷன்ஸும் இருக்குது. சம்டைம்ஸ் despite tablets, insulin, sugars ரொம்ப ஃப்ளக்ஷுவேட் ஆகுது இல்லை கண்ட்ரோலில் இல்லை அப்படின்னா we use a little more advanced technique called continuous blood glucose monitoring. அது ஒன்றும் இல்லைங்க, அது ஸ்மால் இந்த காயின் மாதிரி இருக்கும், ஒயிட் கலர் பேட்ச். we apply it over your shoulder. And every 5 to 10 minutes அதுவே தானாக சுகர் செக் பண்ணி ரெக்கார்ட் பண்ணிக்கும். ஸோ இட் இஸ் தேர் ஃபார் அப் டு 14 days. ஸோ ஆஃப்டர் 14 days we take out the reading and we see எப்போ டிப் ஆகிருக்கு, எப்போ ரொம்ப அதிகமாக இருக்குது. அக்கார்டிங்லி யூ கேன் அட்ஜஸ்ட் த டோசஸ் ஆல்சோ. இதுலேயே நிறைய டைப்ஸ் இருக்குது. சென்சார் பேஸ்ட் இருக்குது. நீங்கள் சும்மா அந்த சென்சர் மேலே வச்சிங்கன்னா ரியல் டைம் இப்போ உங்கள் சுகர் எப்படி இருக்குன்னு சொல்லுவோம். செகண்ட் டைப் வந்து இட் இஸ் கம்மிங் அலாங் வித் இன்சுலின் பம்ப். அதுவே சுகர் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்கும், அதுவே தகுந்த மாதிரி இன்சுலின் டெலிவரியும் கொடுத்துரும். ஸோ தீஸ் ஆர் த லேட்டஸ்ட் அட்வான்சஸ் இன் ட்ரீட்மெண்ட் ஆஃப் டயபெட்டிஸ். ஒருவேளை இன்சுலின் எடுக்க வேண்டிய கட்டாயத்துக்கு ஒருத்தவங்க போயிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு வாழ்நாள் முழுக்க இன்சுலின் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லைங்க, கண்டிப்பாக கிடையாது. இட் இஸ் டிஃப்ரெண்ட். ஃபார் டைப் 1 டயபெட்டிஸ் நீங்கள் கண்டிப்பாக இன்சுலினே எடுக்கணும், அதில் வேறு வழி கிடையாது. இப்போ டைப் 2ன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அட்லீஸ்ட் ஒரு 10 to 15 kgs வெயிட் லாஸ், 10% ஆஃப் யுவர் வெயிட் நீங்கள் குறைச்சிருக்கீங்க, இல்லை ஒரு டயட் அண்ட் எக்ஸசைஸ் ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுறீங்க, டேப்லெட்ஸ் ரெகுலராக எடுக்கிறீங்க அப்படின்னா யுவர் சுகர்ஸ் கேன் கம் அண்டர் அ குட் கண்ட்ரோல். அண்ட் இஃப் தே டூ, நாங்கள் ஸ்லோவாக இன்சுலின் ஸ்டாப் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு நிறையவே இருக்குது. அண்ட் வி ஹேவ் ஸ்டாப்ட் ஃபார் லாட் ஆஃப் தெம் டூ. இட் இஸ் நாட் லைஃப் லாங். ஒன்ஸ் ஆரம்பிச்சாங்கன்னா லைஃப் லாங் எடுக்கணும் அப்படின்னு கிடையவே கிடையாது. இப்போ சக்கரை வியாதியை பொறுத்த வரைக்கும் மருந்து மாத்திரைகள் அல்லது இன்சுலின் மூலமாக நம்மளால் கட்டுப்படுத்த முடியும். எஸ். இந்த சர்க்கரை வியாதி நீரிழிவு நோயினுடைய உச்சம் அப்படின்னா என்ன மாதிரியான பிரச்சனைகள்லாம் வரக்கூடும்? நீங்கள் ஏற்கனவே சொன்னீங்க இதயத்தை பாதிக்கலாம், கிட்னியை பாதிக்கலாம் அப்படின்னு. எதன் காரணமாக அது நடக்குது? சுகர் ரொம்ப அதிகமாக இருந்தால் நம்ம ஈஸியாக சொல்லணும் அப்படின்னா மைக்ரோ ஒரு மேக்ரோ வாஸ்குலர் காம்ப்ளிகேஷன்ஸ்னு சொல்லுவோம். மைக்ரோ பார்த்தீங்கன்னா கண், ஸ்பெசிஃபிக்லி கண்ணோட பேக் சைடு ரெட்டினான்னு சொல்லுவோம், அது எஃபெக்ட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இஃப் யூட் ஹவ் சீன் அஸ், ஒரு நிறைய டயபெட்டிக் டாக்டர்ஸ் வந்து ப்ளீஸ் கோ அண்ட் செக் யுவர் கண்ணு டாக்டர் போய் பார்த்துட்டு வாங்க, இயர்லி ஒன்ஸ் அட்லீஸ்ட் சொல்லியிருப்பாங்க. அது ஏன், எனக்கு தான் ஒரு கம்ப்ளைண்ட்டும் இல்லையே, எனக்கு கண்ணு நல்லா தெரியுது டாக்டர், அப்போ ஏன் நீங்கள் கண்ணு செக்கப்லாம் சொல்கிறீங்கன்னு கேட்பாங்க. ஏர்லியாக இருக்கிற சேஞ்சஸ் உங்களுக்கு அந்த அளவுக்கு அறிகுறி கொடுக்காது. ஏர்லி சேஞ்சஸ் கேன் பி பிக்ட் அப் ஈஸிலி பை தி ஆப்தமாலஜிஸ்ட். அண்ட் அதுக்கு ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸும் ரொம்ப பெட்டராக இருக்குது. லேசர் இல்லை மருந்து மாத்திரைகள் கொடுத்தவே உங்களுக்கு இந்த சுகர் கண்ட்ரோல் ப்ளஸ் திஸ் ட்ரீட்மெண்ட் வில் ஹெல்ப் யூ ட்ரீட் த டிசீஸ். ஸோ அதனால நீங்கள் இயர்லி ஒன்ஸ் அட்லீஸ்ட் கண் டாக்டர் பார்க்குறது நல்லது. செகண்ட் வந்து கிட்னி டேமேஜ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. டயபெட்டிக் கிட்னி டிசீஸ் அப்படின்னு சொல்லுவோம். இட் கேன் ஸ்டார்ட் ஃப்ரம் அ வெரி மைல்ட் டிசீஸ் ஆர் இட் கேன் கோ டு அன் எண்ட் ஸ்டேஜ், இல்லைனா சிவியர் டிசீஸ். இது நாங்கள் சீக்கிரமாக கண்டுபிடிக்கிறது தான் ஒரு யூரின் டெஸ்ட் கேட்டிருப்போம். அட்லீஸ்ட் இயர்லி ஒன்ஸ் பண்ணுறது நல்லது. யூரின் மைக்ரோ ஆல்புமின் அப்படின்னு சொல்லுவோம். இது ஒரு சின்ன ப்ரோட்டீன் தான். அதை வச்சு உங்களுக்கு இருக்கா இல்லை வரதுக்கு அறிகுறி இருக்கான்றதை எங்களால் கண்டுபிடிக்க முடியும். ஸோ பேஸ்டு ஆன் தட், இப்போ ஏர்லி ஸ்டேஜஸில் இருக்குன்னா மருந்து மாத்திரைகள் வச்சு நம்ம அந்த ப்ரொக்ரெஷனை ப்ரிவெண்ட் பண்ணிக்கலாம். இன்னமும் வேர்சன் ஆகிறது ப்ரிவெண்ட் பண்ணிக்கிறதுக்கு மாத்திரை மருந்துகள் இருக்குது. இல்லை ஆல்ரெடி எண்ட் ஸ்டேஜில் இருக்குது அப்படின்னா டயாலிசிஸ், இல்லைன்னா உங்களுக்கு கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் வில் பி தி ஒன்லி ஆப்ஷன்ஸ் அவைலபிள். சேம் கால் நரம்புகள், ஆக்சுவலி நரம்புகள் கை மேலேருந்து கீழே வரைக்கும் எந்த நரம்பாலும் அஃபெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. காமன்லி சீன் இஸ் த கால் நரம்புகள், பெரிஃபரல் நியூரோபதி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த கண்டிஷனில் அவங்களுக்கு கால் சென்சேஷன் இல்லைன்னு சொல்லுவாங்க. சிமெண்ட்டில் நடந்தாலும் they'll feel like walking on a cotton wool. இல்லைன்னா எனக்கு அப்படியே கால் எரியுது அப்படின்பாங்க, இல்லை இழுக்கிற சென்சேஷன் இருக்குது அப்படின்வாங்க. இட் இஸ் ஈஸிலி ட்ரீட்டபிள் வித் ஃபியூ மெடிகேஷன்ஸ். ஆனால் பேரே டயபெட்டிக் பெரிஃபரல் நியூரோபதி. ஸோ சுகர் கண்ட்ரோல் வரலன்னா நீங்கள் என்ன தான் நியூரோபதிக் மாத்திரை கொடுத்தாலுமே இட் மைட் நாட் பி ஸோ ஹெல்ப்ஃபுல். ப்ளீஸ் டேக் கேர் ஆஃப் யூர் ஃபுட். சென்சேஷன் இல்லாதனால அடிப்பட்டாலும் உங்களுக்கு தெரிய போகிறது கிடையாது. ஸோ வேரிங் ப்ராப்பர் ஃபுட்வேர் அண்ட் ரெகுலர் எக்ஸாமினேஷன் ஆஃப் யூர் ஃபுட். நீங்கள் டாக்டர்கிட்ட வரும்போது அவங்களே பார்ப்பாங்க, கால் கீழே பார்ப்பாங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணுறதுல யூ கேன் ப்ரிவெண்ட் சச் அல்சர்ஸ் ஆர் இந்த மாதிரிலாம் நீங்கள் ப்ரிவெண்ட் பண்ணிக்கலாம். மேக்ரோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரத்த குழாய் பாதிப்பு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது.
சேம் இது கால்லையும் நடக்கலாம். நியூரோபதியும் இருக்குது, அடிபட்டிருக்கு. ஆனால் ரத்த ஃப்ளோவும் உங்களுக்கு கம்மியாக இருக்குது அப்படின்னா ஒரு சின்ன அல்சரும் ஆறாது. சம்டைம்ஸ் இட் கேன் ஈவன் கோ ஃபார் அ கேங்க்ரீன் ஒன்று சொல்லுவோம், கொஞ்சம் பிளாக்காக மாறும். அண்ட் வி டூ ஹாவ் டு ரிமூவ் தட் பார்ட் ஆஃப் த ஃபுட், அது ஆம்பியூட்டேஷன் சொல்லுவோம். வேர்ல்ட்லே ஒன் ஆஃப் த லீடிங் காசஸ் ஃபார் ஆம்பியூட்டேஷன் ஸ்டில் டயபிட்டிஸ். ஸோ இந்த ரத்த ஃப்ளோ உங்களுக்கு கரெக்டாக இருக்கா இல்லையான்னு பார்க்குறதுக்குமே பிளட் டெஸ்ட் இருக்குது. நான் நார்மல் டாக்டர்ஸ் எக்ஸாமினும் பண்ணி பார்ப்பாங்க, பெரிஃபரல் பல்ஸை செக் பண்ணியும் பார்ப்பாங்க. ஸோ தீஸ் ஆர் த வேஸ் யூ கேன் ப்ரொடெக்ட் யுவர் செல்ஃப். அண்ட் லாஸ்ட் இஸ் அஃப்கோர்ஸ் தி ஹார்ட். ஹார்ட்டில் உங்களுக்கு பிளட் ஃப்ளோ பிரச்சனை வந்தாலுமே ஹார்ட் அட்டாக்ஸ் ஆர் வெரி காமன். ஸோ அதை நம்ம ப்ரிவெண்ட் பண்ணோன்னா நாட் ஓன்லி சுகர் கண்ட்ரோல், பிபியும் கண்ட்ரோலில் இருக்கணும், கொலஸ்ட்ராலும் கண்ட்ரோலில் இருக்கணும். ப்ளீஸ் ட்ரை டு அவாய்ட் ஸ்மோக்கிங் ஆர் ஆல்கஹால், எக்ஸசைஸ் கரெக்ட்லி. ஸோ இந்த எல்லாமே நீங்கள் வச்சு யூ கேன் ப்ரொடெக்ட் யுவர் ஹார்ட். அப்பார்ட் ஃப்ரம் தட் யுவர் டாக்டர் மைட் ஆஸ்க் யூ சம் இசிஜி ஆர் எக்கோ, இந்த மாதிரி ஹார்ட்டுக்கு தேவையான டெஸ்ட்டும் கேட்கறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. நீங்கள் சொன்ன மாதிரி இவ்வளவு காம்ப்ளிகேஷன்ஸ் வராமல் தடுக்கணும் அப்படின்னா ரொம்ப ஆரம்ப கட்டத்திலேயே நம்மளுடைய சுகர் லெவலை வந்து பார்க்கறது அப்படின்றது ரொம்ப தீஸ் காம்ப்ளிகேஷன்ஸ் கேன் பி அவாய்டட் இஃப் நம்ம ஸ்டார்டிங்லேருந்து, இப்போ நான் ஹெச்பிஏவன்சி பற்றி சொல்லிட்டு இருந்தேன், அது லெஸ் தென் 7 கிட்ட நீங்கள் மெயின்டைன் பண்ணியிருக்கீங்க. ரெகுலர் டாக்டர் விசிட்ஸ், தே நோ ஹவு டு ஐடென்டிஃபை, ஏர்லி ஸ்டேஜஸ்லேயே உங்களால் கண்டுபிடிக்க முடியும். ஸோ ஏர்லி விசிட்ஸ் அண்ட் கண்ட்ரோல் ஆஃப் சுகர்ஸ் கேன் டெஃபினெட்லி ப்ரிவெண்ட் காம்ப்ளிகேஷன்ஸ், நீங்கள் தடுக்கலாம். இந்த சர்க்கரை வியாதியை பொறுத்த வரைக்கும் கிராமம் நகரம் அப்படின்னு நம்ம பிரிக்க முடியுமா? நகரத்தில் அதிகமாக இருக்குது கிராமம் இல்லைங்க. இப்போ 2 பிளேசஸ்லையுமே உங்களுக்கு ஆல்மோஸ்ட் ஈக்குவிவேலண்ட்டாக தான் இருக்குது. பிகாஸ் ஆஃப் தி அபவ் சைட் லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ்னால உங்களுக்கு ஆல்மோஸ்ட் ஈக்குவலாக தான் வருது. இட் இஸ் அ லிட்டில் மோர் இன் த அர்பன் சிட்டிஸ். இதில் பார்த்தோம் அப்படின்னா கெஸ்டேஷனல் சொன்னீங்க, நமக்கான ப்ரெக்னன்சி டைமில் வரக்கூடிய டயபெட்டிஸ் அப்படின்றது வந்து எந்தளவு பிரச்சனைகளுக்குரியதா? இட் இஸ் எஸ், ரொம்பவே இட் இஸ் அகேன் வெரி காமன். ஏன்னா நீங்கள் பிஃபோர் ஆக்சுவலி யூ கேன் ஸ்பிளிட் இட் இன் 2 டைப்ஸ். ப்ரெக்னன்சிக்கு முன்னாடியே உங்களுக்கு ஆல்ரெடி சுகர் இருக்குது, இப்போ நிறைய பேருக்கு அதுவுமே காமன் ஆகிருக்கு. இல்லை ப்ரெக்னன்சிக்கு அப்புறமா உங்களுக்கு சுகர் ஸ்டார்ட் ஆகிருக்கு. யூஸ்வலி செக் இட் அரௌண்ட் 24 to 28 வீக்ஸில் நம்ம சுகர் செக் பண்ணி பார்த்துப்போம். இந்த மாதிரி சுகர் அதிகமாக இருக்குன்னா ஸ்டார்டிங்லேயே இருக்குன்னா தட் இஸ் மோர் டேஞ்சரஸ். பிகாஸ் அந்த ஸ்டார்டிங் ஃபியூ வீக்ஸில் தான் உங்கள் பேபியோட ஃபார்மேஷன் க்ரோத்தே ஆரம்பிக்குது. அந்த டைமில் நீங்கள் சுகர் அன்கண்ட்ரோலாக வச்சுருக்கீங்க அப்படின்னா பர்த் டிஃபெக்ட்ஸ் ஆர் ஆல்சோ குவைட் காமன். லேட்டர் ஆன் உங்களுக்கு டெவலப் ஆகுதுன்னா இந்த பேபியோட வெயிட் ரொம்ப அதிகமாக இருக்கும், சுற்றி நீர் அதிகமாக இருக்கும், பாலிஹைட்ரோமியஸ்ன்னு சொல்லுவோம். பேபியோட பர்த் பிகம்ஸ் வெரி டிஃபிகல்ட். ஸோ இன்க்ரீஸ் சான்ஸ் ஆஃப் சி செக்ஷன், ஆப்ரேஷன் பண்ணுற மாதிரி வரும். இல்லைன்னா பேபியோட சுகர் லோ ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆஃப்டர் பர்த். ஹவவர் தி மதர்ஸ் சுகர் வில் கம் பேக் டு நார்மல் ஆஃப்டர் த சைல்ட்ஸ் பர்த், பட் ஷீ ஸ்டில் அட் அன் இன்க்ரீஸ்ட் ரிஸ்க். ஃபியூச்சர் ஒரு 3 to 5 இயர்ஸில் கண்டிப்பாக அவங்களுக்கு சுகர் வரதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கும், எஸ்பெஷலி இஃப் ஷீ இஸ் ஓவர் வெயிட். இந்த ஜெஸ்டேஷனல் டயபெட்டிஸ் இல்லை ப்ரெக்னென்சியில் வர சுகர் வந்து கண்டிப்பாக ஆஃப்டர் டெலிவரி, ஆஃப்டர் த சைல்ட்ஸ் பர்த் வந்து அம்மாவுக்கு சுகர் நார்மல் ஆகும். நெக்ஸ்ட் டேவே உங்களுக்கு ஆல்மோஸ்ட் நார்மல் ஆகிடும். தட் இஸ் லேட்டர் ஆன் ஷீ மைட் பி டெவலப்பிங் டயபெட்டிஸ், ஷீ இஸ் அட் அன் இன்க்ரீஸ் ரிஸ்க். ஆனால் நிறைய இந்தியன்ஸுமே கொஞ்சம் ஓவர் வெயிட் சைடில் தான் இருக்காங்க ஆஃப்டர் த டெலிவரி. ஸோ தட் அகேன் இஸ் அ ரிஸ்க் ஃபேக்டர். ஸோ அது ரெண்டுமே கட்டுப்படுறது இஸ் இம்பார்ட்டன்ட். மேம், இறுதியாக இந்த டயபெட்டிஸ் குறித்த விழிப்புணர்வு அப்படின்றது ரொம்ப தேவையான இந்த நேரத்தில் உங்களுடைய டேக் ஹோம் மெசேஜ் என்ன? See, diabetes is not a disease as a lot of people usually say. It is just a disorder or a chinna malfunction. You can easily control it if you take small measures. All you have to do is be disciplined. உங்கள் டயட்டாக இருக்கட்டும், உங்கள் எக்ஸசைஸாக இருக்கட்டும், உங்கள் ரெகுலர் ஹாஸ்பிட்டல் விசிட்ஸ், உங்கள் சுகர் நீங்கள் கொஞ்சம் ஃப்ரீக்வெண்ட்டாக செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அண்ட் திஸ் இஸ் இண்டிவிஜுவலைஸ்ட். உங்கள் டாக்டர் உங்கள் 6 months கழிச்சு நீங்கள் வாங்கப்பான்னு சொல்லலாம், இல்லைனா ஒரு 1 month கழிச்சு நீங்கள் சுகர் டெஸ்ட் எடுத்துகிட்டு வாங்கன்னு சொல்லலாம். திஸ் டிபெண்ட்ஸ் ஆன் ஹவு வெல் யுவர் சுகர் இஸ் அண்டர் கண்ட்ரோல். ஸோ ஃப்ரீக்வெண்ட் விசிட்ஸ் அவங்களே உங்களுக்கு ஸ்க்ரீன் பண்ணிப்பாங்க. ஏதாச்சும் காம்ப்ளிகேஷன்ஸ் வர மாதிரி இருக்கா, ஏதாச்சும் அறிகுறி இருக்கான்னு அவங்களே பார்ப்பாங்க. Plus, they might also advise you for some precautionary measures such as immunization. In the flu period, they might advise you for some vaccinations for swine flu or so. So, இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ப்ரொடெக்ஷன் கொடுப்பாங்க if you are disciplined. Diet, exercise, regular hospital visits, control of your other measures. நீங்கள் ஹாஸ்பிட்டல் வரும்போது அவங்களே பிபி செக் பண்ணி பார்ப்பாங்க, கொலஸ்ட்ரால் பார்த்துப்பாங்க. ஸோ கண்ட்ரோல் ஆஃப் தோஸ் ஆர் ஆல்சோ எக்ஸ்ட்ரீம்லி இம்பார்ட்டன்ட். இதை ஃபாலோ பண்ணாலே போதுங்க. டயபெட்டிஸ் வில் டெஃபினெட்லி பி அண்டர் கண்ட்ரோல் அண்ட் யூ வில் ஹாவ் அ வெரி ஹாப்பி அண்ட் அ லாங் லைஃப். நிச்சயமாக இன்னைக்கு டயபெட்டிஸ் பற்றி பல்வேறு விஷயங்கள் எங்ககிட்ட பகிர்ந்து கொண்டீங்க. மிக்க நன்றி. தேங்க்யூ வெரி மச்.